ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது மேனுவல் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொன்னீங்கல்ல, அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா? இதுதான் லாகின் பேஜ்னு வச்சுக்கோமா. இந்த லாகின் பேஜில் யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே வந்து இன்பாக்ஸ் வருதுங்க. இதுதான் ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து மேனுவல் டெஸ்டர் என்ன பண்ணுவோன்னா, ஸோ நான் ஒரு டெஸ்டர்னா இந்த 2026 நான் எப்படி சர்வை பண்ண முடியும்னா? ஸோ நீங்கள் ஒரு டெஸ்டராக இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க தங்கச்சி. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிஃபை த ரைட் ப்ரொஃபைல். என்ன மாதிரி ப்ரொஃபைலில் நம்ம ஃப்யூச்சரை கொண்டு போகலாம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள். க்ளவுட் வித் சைபர் செக்யூரிட்டிங்க, க்ளவுட் வித் டெவாப்ஸுங்க, இல்லை வந்து ஜாவா, அந்த ஃபுல் ஸ்டாக் ஜாவா, இந்த மாதிரி எந்த ஃபீல்டு எனக்கு சூஸ் ஆகுன்ற முதல்ல முடிவு பண்ணிவிடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் டெஸ்டிங்கோட நிலைமை என்னன்னா? ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. ஓகேவா? இப்போ 2026 டெஸ்டிங்கில் இருக்கவே கூடாதுங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்று ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்டிங் வந்து அவுட்டேட் ஆகிடுச்சு, அழிஞ்சிடுச்சுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நீங்கள் டெஸ்டராக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஒரு சந்தோஷமாக நிகழ்வோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. என் தங்கச்சி புவனேஸ்வரிங்க ட்ரிபிள் ஆஃபர் வாங்கியிருக்கா. பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸுங்க. 2023 பாஸ் அவுட்டுங்க. அரியலூர் சேர்ந்தவங்க, விநாயகா எஜுகேஷன் காலேஜில் படிச்சிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ், கெரியர் கேப் இருக்குங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி என் தங்கச்சி 3 ஆஃபர் வாங்கியிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக எம்என்சிஸ்லங்க. இப்போ நம்ம அவங்க ஸ்பீச் கேட்கலாம். நான் வந்து நான் ஐடி, ஸோ இங்கே வந்து கோடிங்னா என்னென்னு தெரியாமல் தான் நான் உள்ளே வந்தேன். இது வந்து என்னோட 3rd ஆஃபர். ஸோ 2nd கம்பெனியை விட 3rd ஆஃபரில் நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் டு வெங்கட் சார். எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் நேர்மையாங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே அவரை ப்ளஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கணுன்ட்டுங்க. நம்ம கம்பெனி வந்து கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐடி ரிலேட்டாங்க. நீங்கள் கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியில் இருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோங்க. இவங்க எல்லாருமே வந்து கெரியர் கேப், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லாமல் நேர்மையாக நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் கேள்வி கேட்கலாம் தங்கச்சி. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, இந்த வாட்ஸ்அப்பை தயாரிக்கிறவங்க பேர் டெவலப்பர்ஸுங்க. அந்த டெவலப் பண்ணது வந்து ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்க்குறவங்க டெஸ்டர்ஸுங்க. இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்க, இது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் ஒழுங்காக வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணுற பீப்புள் பேர் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது 2 வகையாக பிரியும். மேனுவலாக வந்து கிளிக் பண்ணி ஒழுங்காக வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணுறோம் ஒருத்தர் இருப்போம். சாஃப்ட்வேர் மூலமாக வந்து அதுவே டெஸ்ட் பண்ணும், அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறது மேனுவல் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே அண்ணா, இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி சொன்னீங்க. ஃப்யூச்சரில் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுமாண்ணா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை? உண்மை இதுதான் தங்கச்சி, கரெக்டான பாயிண்ட் கேட்டிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிசிஎஸில் வந்து இப்போ லே ஆஃப் நடந்துச்சுங்க. அதில் மேக்ஸிமம் லே ஆஃப் வந்து டெஸ்டர்ஸ் தாங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே ஷிஃப்ட் ஆகிற வழியே பாருங்கள். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேனுவல் டெஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டாக பிக் ப்ராப்ளமில் இருக்காங்க. மேனுவல் டெஸ்டராக இருந்தால் கன்ஃபார்மாக வேலை போயிடும். மேக்ஸிமம் ஏப்ரல் மே தாண்டது ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்காக மொத்தமாக போயிடுச்சான்னு கேட்டால் அப்படி கிடையாது. 90% 95% மேலே போயிடும். மேனுவல் டெஸ்டிங் நோ மோர் தங்கச்சி. யாராவது மேனுவல் டெஸ்டிங் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மே மாதம் தாண்டது கஷ்டம். ஸோ நிலைமை இதுதாங்க. ஓகே, சரி, ஓகே. அப்படின்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, செலினியம், குக்கும்பருங்க, இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவுமே இப்போ மூவ் ஆகிட்டுருக்குங்க.
ஏன்னா இப்போ ஏஐ டெஸ்டிங் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஏஐ டெஸ்டிங் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. அதனால் வந்து ஒரு வேளை டெஸ்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் டெவாப்ஸ் மாதிரி ஏரியாவுக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து ஒரு கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே நாம் ரெடி ஆகணும். அதாவது ஒருத்தன் வேலை போயிடுச்சுன்னா அவனுக்கு வேல்யூ கிடையாதுங்க. வேலை போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஜம்ப் அடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற டெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொன்னீங்கல்ல, அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா? ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேங்கம்மா, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் லாகின் பேஜ்னு வச்சுக்கோங்கம்மா. இந்த லாகின் பேஜில் யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இன்பாக்ஸ் வருதுங்க. இதுதான் ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து மேனுவல் டெஸ்டர் என்ன பண்ணுவான்னா, யூசர் நேம் அவனே கொடுப்பான், பாஸ்வேர்டு அவனே கொடுப்பான், சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவான். இங்கே வந்து லாகின் பேஜ் வருதானே அவனே மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவான். இது மேனுவல் டெஸ்டிங், நானே கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுங்க. இதே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ரெக்கார்ட் அப்படின்னு பட்டன். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க. சரிங்களா? ஓகே, ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். யூசர் நேம் நான் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், சப்மிட் பட்டன் கொடுத்துட்டேன், இன்பாக்ஸ் வந்துச்சுங்க. ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்ப பிளேன்னு கொடுத்தனா அந்த அப்ளிகேஷனை இதுவே ஓப்பன் பண்ணிக்க, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிடும். ஓப்பன் பண்ணி சாஃப்ட்வேரே யூசர் நேம் அதுவே கொடுத்துரும், அதுவே பாஸ்வேர்டும் கொடுத்துரும், அதுவே சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணி இன்பாக்ஸ் தான் பார்த்தோம். புரியுதுங்களா? இதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்குங்க. செலினியம் மாதிரி ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குங்க, அது மூலமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் அந்த டிஃப்ரென்சஸ்ங்க. மேனுவல் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த லேர்னிங்குமே இருக்காதுங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரும் எதுவும் கிடையாதுங்க. புரியல? ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் அதை மேனுவலாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறோம் மேனுவல் டெஸ்ட்டுங்க. இவங்களுக்கு தான் பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு, மொத்தத்தையும் தூக்க போகிறாங்க. ஓகேவா? ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக இருக்குங்க. பட் ஆனால் வந்து இப்போ பிளே ரைட்லாம் வரத்துட்டு அதுலேயுமே இந்த செலினியம்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே இப்போ பிரச்சனையாக தான் போயிட்டுருங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குங்க. இங்கே வந்து 95-98% துரத்திடுவாங்க. இங்கே வந்து ஒரு 30 to 40% துரத்திடுவாங்க. டெஸ்டிங் நல்லது கிடையாதுங்கம்மா. இப்போ 2026 டெஸ்டிங்கில் இருக்கவே கூடாதுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்க ஷிஃப்ட் ஆகிறது நல்லதுங்க தங்கச்சி. அண்ணா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படும்ண்ணா? ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நான் சொல்லிட்டேன், டெஸ்டிங் வேண்டாம்னு சொல்லிட்டுங்க. பட் ஸ்டில் நீ வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் போகணும்னு ஆசைப்படுற, பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செலினியம் அப்படின்ற ஒரு டூல் இருக்குங்க. அந்த மாதிரி ஜாவா செலினியம்னு சொல்லுவாங்க. செலினியம் டூலை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணலாங்க. இது இல்லாமல் வந்து டெஸ்ட் என்ஜி, குக்கும்பர் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குங்க. இதில் ஏபிஐ டெஸ்டிங்கிறது ஒரு நல்லா போயிட்டுருக்கு. அது போஸ்ட்மேன் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு ஏபிஐ டெஸ்டிங் பண்ணுவாங்க. இதுதான் நார்மல் டெஸ்டிங். இப்போ வந்து ப்ரௌசர் மூலமாகவும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிளே ரைட் அப்படின்ற ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்திருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆனால் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் மேனுவலும் போகிற தொட்டு ஏஐ டெஸ்டிங்கை நம்ம பயன்படுத்துறது நல்லதுங்க. ஏஐ டெஸ்டிங்னா வந்து சாஃப்ட்வேரே வந்து ஒரு ஸ்மோக் டெஸ்ட் மாதிரி பண்ணி டிப்ளாய் பண்ணக்கூடிய டெவாப்ஸ் ரிலேட்டடான டெஸ்டிங் டூல்ஸ்னு சொல்லக்கூடிய ஜென்கின்ஸுங்க, ஆன்சிபிள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக டிப்ளாய்மெண்ட் பேஸ்டாக இருக்கிற டூல்ஸை நம்ம லேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஓகேவா? ஸோ இவங்க இந்த டெஸ்டர்ஸ் எல்லாமே அடுத்த ஃபீல்டாக இருக்கிற க்ளவுட் வித் டெவாப்ஸாக மூவ் ஆகிறது நல்லது. ஸோ நான் ஒரு டெஸ்டர்னா இந்த 2026 நான் எப்படி சர்வை பண்ண முடியும்ண்ணா? ஸோ நீங்கள் ஒரு டெஸ்டராக இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க தங்கச்சி. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிஃபை த ரைட் ப்ரொஃபைல். என்ன மாதிரி ப்ரொஃபைலில் நம்ம ஃப்யூச்சரை கொண்டு போகலாம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள். க்ளவுட் வித் சைபர் செக்யூரிட்டிங்க, க்ளவுட் வித் டெவாப்ஸுங்க, இல்லை வந்து ஜாவா, அந்த ஃபுல் ஸ்டாக் ஜாவா, இந்த மாதிரி எந்த ஃபீல்டு எனக்கு சூஸ் ஆகுன்ற முதல்ல முடிவு பண்ணிவிடுங்க. முடிவு பண்ணுங்கள். அப்படிலாம் வந்து எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை வந்து மீட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எதெல்லாம் படித்தா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். சரி, இது நீங்கள் படித்தா நல்லாயிருக்குங்க, அந்த ஃபீல்டுக்குள்ளே போங்க நல்லாயிருக்குன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு ஒரு சஜஷன் கொடுப்போம். ஸோ அந்த டெக்னாலஜியை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. லேர்ன் பண்ணிவிட்டு அந்த டெக்னாலஜியில் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். அதுலேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் அதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேவா? சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா சயின்ஸுன்னு சம்மந்தமே இல்லாமல் படிப்பீங்க, இதுக்கு சம்மந்தமே இருக்காதுங்க. அப்போது நீ டேட்டா சயின்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக, ஸோ இந்த டெஸ்டிங்கை நீங்கள் அங்கே பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே போகக்கூடாதுங்க. ஓகேவா? டெஸ்டிங்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு என்ன சம்மந்தம்? பண்ணக்கூடாதுங்க. ஓகே, இது தெரியாமல் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. நீ அந்த ரைட்டான ஃபீல்டை சூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமே இருக்குது. டெஸ்டிங் போயிடுச்சுப்பா, உடனே அடுத்தது என்ன பண்ணுறது? பதட்டப்படாது. எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட கேளுங்க. ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாமா இல்லை இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணி போனால் வேலை கிடைக்கும்.
நம்ம தமிழ்நாட்டில் டெஸ்டிங்கோட நிலைமை என்னன்னா? ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங்கான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. ஓகேவா? டிசிஎஸ் தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க, எக்ஸாம்பிளுங்க. அங்கே இவ்வளோ பேர் வந்து டெஸ்டர்ஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்பெனியும் பண்ண போகிறாங்கன்னு தான் அர்த்தங்க தங்கச்சி. ஓகேங்களா? ஸோ லைக் இப்போ ஏஐ மூலமாக எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ முன்னாடி காலங்களில், அதாவது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங்க்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சுங்க. 2024 வரைக்குமே நல்லாச்சுங்க. இந்த 25லேருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குங்க. அண்ட் 26ல் உண்மையாக ரொம்ப பிரச்சனை வரப்போகுதுங்க. ஓகேவா? நீங்கள் யாராவது மேனுவல் டெஸ்டராக இருந்தீங்கன்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி நாலேஜே அதில் இருக்காதுங்க, அந்த அப்ளிகேஷன் நாலேஜ் மட்டும்தான் இருக்குங்க. அப்போது இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது இந்த அப்ளிகேஷன் நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் வேலை தேடவே முடியாதுங்க. இதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்சுங்க. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து அப்கிரேடட் ப்ரொஃபைல், அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொஃபைலுக்கு பில்ட் பண்ண பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட்ஸ் போய் போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ டெஸ்டிங் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஏஐ வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா? ஆமாம், 100% ஏஐ வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நிதர்சனமான உண்மை. மேனுவல் டெஸ்டிங் டெட் ஆயிடுச்சு 2026னா, அது ஆல்ரெடி ஆயிடுச்சுங்க, 2025 போயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்க, அதுவுமே போயிடுங்க. அதனால் உஷாராயிடுங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அதாவது டெஸ்டிங்கே போச்சுன்றேன், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் போயிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் இதுக்குமே இருக்காதுங்க. அதனால் நம்ம வந்து ஏஐ டெஸ்டிங் மாதிரி டெவாப்ஸ் லேர்ன் பண்ணுறது நல்லதுங்க. ஏஐ டெஸ்டிங் டூல்ஸ் வெர்சஸ் ஹியூமன் டெஸ்டர்ஸுங்க. ஏஐ டெஸ்டிங் டூல்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்பீட் அண்ட் கவரேஜுங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குங்க ஹியூமன் டெஸ்டர்ஸை விட. அதனால தான் எல்லா கம்பெனிஸுமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து டெஸ்டிங்கில் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக முடியாதுங்க. ஃப்ரெஷர்ஸ் டெஸ்டிங் பக்கம் போயிடாதீங்க. மேனுவல் டெஸ்டிங் ஜாப்ஸ் எப்படி இருக்குது 2026 கேட்டிங்கன்னா வந்து பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. லே ஆஃபும் ஹெவியாக நடந்துட்டு இருக்குங்க. இவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக டெவாப்ஸ்க்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டெஸ்டிங்கான கெரியர் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் டெஸ்டிங் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் லேர்ன் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் லேர்ன் பண்ணிட்டு ஏஐ அசிஸ்டட் டெஸ்டிங் லேர்ன் பண்ணுறது புத்திசாலித்தனங்க. ஸோ மேனுவலாக ஆட்டோமேஷன் எது டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் படிக்கணும் வந்து மேனுவல் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். மேனுவலாக எப்படி பண்ணுறான்னு கற்றுட்டு தான் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணுறது நல்லதுங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இனஃபா சர்வே பண்ணுறதுன்னா சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிறது தொட்டு நீங்கள் வந்து இந்த ஃபீல்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறது தான் புத்திசாலித்தனங்க. டெஸ்டிங் வெர்சஸ் டெவலப்மெண்ட் கெரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் எப்பவுமே இருக்குங்க. ஓகேவா? டெவலப்மெண்ட்ல வந்து கோட் எழுதுறதுக்கு டெவலப்பர்ஸ் வேணுங்க. சரிங்களா? ஏஐ கம்ப்ளீட் கோட் எழுதினாலுமே அதை எடுத்து போடக்கூடிய டெவலப்பர்ஸ் இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. ஆனால் டெஸ்டிங் அப்படி கிடையாதுங்க. ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணிடுதுங்க. அதனால இந்த டெஸ்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப்பர்ஸ்க்கு எப்பவுமே வாண்டட் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஹை சேலரி டெஸ்டிங் ரோல்லாம் வந்து டெவாப்ஸில் வந்து ஏஐ டெஸ்டிங் ரிலேட்டாக ஜென்கின்ஸுங்க, ஆன்சிபிள் இந்த மாதிரி டூல்ஸ் லேர்ன் பண்ணால் நல்ல ஸ்கோப் இருக்குங்க. ஸோ ஏஐ வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுமானா கம்ப்ளீட்டாக பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் பெரிய விஷயமா பேசப்படுதுங்க. ஏஐ வில் ரீப்ளேஸ் டெஸ்டிங். டெஸ்டிங் ஜாப்ஸ் ஏஐ போன் ஆன பின்னாடி வந்து ரொம்ப 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 அடிபட்டுருக்குங்க. இப்போ டிசிஎஸ்ல கூட வந்து லே ஆஃப் ரொம்ப ரொம்ப நடந்தது காரணமே இந்த டெஸ்டிங் ஃபீல்டில் தான் நடந்திருக்குங்க. என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து டெஸ்டர்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மேனுவல் டெஸ்டிங் லேர்ன் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் லேர்ன் பண்ணிட்டு ஏஐ டெஸ்டிங் லேர்ன் பண்ணால் பெட்டராக இருக்குங்க. சரி அண்ணா, இதை தாண்டி நான் டெஸ்டிங்கில் வந்து லைக் படிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஒரு ஃப்ரெஷருக்கான ரோட் மேப் எப்படி இருக்குன்னா வந்து முதல்ல வந்து மேனுவல் டெஸ்டிங் லேர்ன் பண்ணிங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் லேர்ன் பண்ணிவிட்டு ரியல் டைமில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டெஸ்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டெஸ்டர்ஸ் வந்து ஏஐயால் ஜாப்ஸ்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா 100% உண்மை. அதனால் வந்து டெஸ்டிங் ஃபீல்டு வெளில வர பாருங்க, டெவாப்ஸ் லேர்ன் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக நீங்கள் படிக்கணும் அண்ட் கைடன்ஸ் வேணால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோர்சஸ் எதனா வேணால் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர்ஸ், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். அண்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம ஜெயிப்போம், நம்பிக்கையோட போராடலாங்க. வெற்றி நமதாகட்டும். நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.